தூத்துக்குடி என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது மக்ரூன் தான். ஆம், தூத்துக்குடி மக்ரூனும் கோவில்பட்டி கடலை மிட்டாயும் மாநில எல்லைகளை கடந்து புகழ் பெற்றவை. தூத்துக்குடி தொகுதியில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், குலசை முத்தாரம்மன் கோயில், தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் ஆகியவை எப்போதும் பக்தர்களால் நிரம்பி வழியும் திருத்தலங்களாக திகழ்கின்றன. வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியின் கொடையால் வாழை, நெல், வெற்றிலை மற்றும் காய்கனி விவசாயம் இங்கு செழித்தோங்குகிறது. ரியல் எஸ்டேட் துறையிலும் தூத்துக்குடி வேகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது. காயல்பட்டினம் பகுதியில் வீட்டுக்கு ஒருவர் வளைகுடாவில் பணிபுரிவார்கள் என்றாலும் தேர்தலில் வாக்களிக்கவே பலர் சொந்த ஊர் வருவது ஜனநாயக கடமை மீது இத்தொகுதி மக்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை புரிய வைக்கும். சாலை, கடல், ஆகாய வழி என சகல போக்குவரத்து வசதிகளையும் கொண்ட தொழில் நகரமான தூத்துக்குடிக்கு சென்னை போன்ற பெருநகரமாக வளர்ச்சியடைய பிரகாசமான வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் தொழில் மற்றும் பணி நிமித்தமாக சென்னை, கோவை போன்ற நகரங்களுக்கு செல்வோருக்காக தூத்துக்குடியில் கூடுதல் ரயில் சேவை வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. இவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷனை வச்சுட்டு திருநெல்வேலியில் போய் ஏற வேண்டியிருக்கு. இப்போ வந்தே பாரத் ரயிலில் விட்டுருக்காங்க. தூத்துக்குடிக்கும் கோயில்பட்டிக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் விருதுநகரில் இறங்கணும், இல்லாட்டி மதுரையில் போய் ஏற வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் நீங்கள் எங்களோட கோரிக்கைகளை புறக்கணிக்காமல் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக இந்த தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் இரவு நேர ரயிலை உடனடியாக இயக்க வேண்டும். அதேபோல் பாலருவி விரைவு ரயிலை தூத்துக்குடி வரை நீடிக்க வேண்டும். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் கூடுதலாக ஒரு ரயில் வேண்டும். உப்பு உற்பத்திக்கு பெயர் பெற்ற தூத்துக்குடியில் வேம்பார் முதல் ஆறுமுகநேரி வரையிலான கடற்கரையை ஒட்டி சுமார் 7000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. பருவம் தவறிய மழையால் ஏற்கனவே பாதிப்புகளை சந்தித்து வரும் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு குஜராத் உப்பு இறக்குமதி புதிய தலைவலியாக மாறியுள்ளது. இன்னைக்கு குஜராத்திலிருந்து உப்பு தூத்துக்குடிக்கு இறக்குமதி ஆகக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்குது. இது தூத்துக்குடியுடைய உப்பு உற்பத்தியினுடைய அந்த தன்மையை அதனுடைய தரத்தை குறிப்பாக உப்பு உற்பத்தியில் உணவுக்கான உப்பு உற்பத்திங்கிறது தூத்துக்குடி மாவட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சிறுமணி உப்பு உற்பத்தி தான். ஆனால் இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள் ரீதியாக தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான அந்த உப்பு இறக்குமதி குஜராத்திலிருந்து இன்றைக்கி இறக்குமதி அதிகரிச்சுட்டே வருது. இது தூத்துக்குடியினுடைய உப்பு உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்குது. திருச்செந்தூர், உடன்குடி பகுதிகளில் கருப்பட்டி, பனை வெல்லம் உற்பத்தி தொழில் அதிக அளவில் நடைபெற்று வரும் நிலையில் இயற்கையாக தயாரிக்கக்கூடிய கருப்பட்டிக்கு தமிழக அரசு 3% மானியம் வழங்கி வருகிறது. ஆனால் சிலர் சர்க்கரை கலந்து போலியாக தயாரிப்பதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே அவற்றுக்கான தர மதிப்பீட்டு மையம் ஒன்றை திருச்செந்தூர் அல்லது உடன்குடியில் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சாத்தான்குளம் பகுதியில் அதிக அளவில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கிராமப்புறத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள் என அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது. ஆனால் கோடை காலத்தில் முருங்கை மரங்கள் நீரின்றி வாடுவதால் தாமிரபரணி கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி முருங்கை சாகுபடிக்கு உதவ வேண்டும் என்றும், முருங்கை சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கோவில்பட்டி கடலை மிட்டாய் விற்பனையை விரிவுபடுத்தவும் சந்தைப்படுத்தவும் இப்பகுதியில் ஒன்றிய அரசு உணவு பூங்கா ஒன்றை அமைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டுமென கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுபோல் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார தொழிலாக விளங்கும் தீப்பெட்டி தயாரிப்புக்கான மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பர்னிச்சர் பூங்கா, டைடல் பார்க், வின்பாஸ்ட் கார் கம்பெனி போன்ற பல்வேறு தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வந்துள்ளதுடன் குலசேகரன் பட்டினத்தில் இஸ்ரோ மையம் அமைக்கப்பட்டது குறித்தும் மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் எவ்வளவு நிலம் எடுக்கப்படும் என்பது குறித்து ஒன்றிய அரசு இதுவரை தெளிவுபட அறிவிக்காமல் இருப்பதால் தங்களிடமும் பறிபோய் விடுமோ என்று சுற்றுவட்டார மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எவ்வளவு நிலத்தை கையகப்படுத்த போகிறோம் என்று இதுவரைக்கு சொல்லவில்லை. இதே ஸ்ரீஹரிகோட்டாவில் 150 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இதுவரைக்கும் எடுக்கப்பட்டுள்ளது. அப்படி எடுத்துக்கொண்டால் தென்பகுதியின் பெரும்பான்மையான கடற்கரை பகுதிகள் எடுக்கப்பட்டுவிடும். இதை மத்திய அரசிடம் பலமுறை கோரிக்கையாக வைத்த போதும் அவர்கள் அதை சொல்ல மறுத்து வருகிறார்கள். இது எங்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனால் 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இதுவரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாததால் அப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட மக்களும் வரலாற்று ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கி உருவாக்கப்பட்டது தூத்துக்குடி மக்களவை தொகுதி.
தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இதில் உள்ளன. தூத்துக்குடி தொகுதியில் 6,90,106 ஆண் வாக்காளர்கள் மற்றும் 7,12,098 பெண் வாக்காளர்கள் மற்றும் மாற்று பாலினத்தவர் என மொத்தம் 14,02,300 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதிகள் சீரமைக்கப்பட்ட பின்பு உருவாக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் 2009இல் திமுகவும் 2014இல் அதிமுகவும் வெற்றி பெற்றது. 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழி 5,63,143 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். தொழில் நகரமான தூத்துக்குடியில் டைடல் பார்க், கார் தொழிற்சாலை, பர்னிச்சர் பூங்கா, இஸ்ரோ மையம் ஆகியவை கொண்டுவரப்பட்டதில் திமுக எம்பி கனிமொழியின் பங்களிப்பு அளப்பரியது. தூத்துக்குடி மக்களின் பல கோரிக்கைகள் ஒன்றிய அரசை சார்ந்துள்ளதால் அவை நிறைவேற்றப்படுவதில் தாமதம் நீடிக்கிறது. எனவே ஒன்றிய அரசிடம் போராடி திட்டங்களை பெற்றுத்தரும் மக்களவை உறுப்பினரே தங்களுக்கு தேவை என்கிறார்கள் தூத்துக்குடி வாக்காளர்கள். சன் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.